ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் நல்ல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் 382ஆம் பக்கம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 8ஆம் வசனம் வாசிக்கலாம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர்ந்து போ. அல்லேலூயா. பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்துக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடும்படி, தொடர்ந்து நாம் பிடிக்க வேண்டியதை பிடிக்கும்படி, நாம் திருப்பிக் கொள்ள வேண்டியதை திருப்பிக் கொள்ளும்படி தாவீதின் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் சொல்லுகிறார், நீ தொடர்ந்து போ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், நீ தொடர்ந்து போ. நம்முடைய வாழ்க்கையில நாம் பிடித்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய ஒன்று, நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒன்று, நம்முடைய சுதந்திரங்கள். அதை எதை இழந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பின்தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து கொள்ளுவாய், நீ ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். கடந்த வாரத்தில் அவன் கர்த்தரிடத்தில் விசாரியாமல் தன் மனதிலே நிர்ணயம் பண்ணபடி ஒரு காரியம் செய்ததினால அவன், ஸ்தோத்திரம், அவன் சில காரியங்களை இழந்து போக வேண்டியதாயிற்று என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அல்லேலூயா. அமலேக்கியர்கள் வந்து அவனுடைய மனைவியையும் குமாரர் குமாரத்திகளையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. அதற்கு அந்த நெருக்கத்துக்கு காரணம், அல்லது அந்த இழப்புக்கு, அந்த நஷ்டத்துக்கு காரணம் அவன் எடுத்த ஒரு டிசிஷன். அது அவன் தேவனிடத்தில் விசாரித்து எடுத்த முடிவல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அவனிடத்தில் கேட்டு எடுத்த முடிவல்ல, இவன் தன் இருதயத்திலே தீர்மானித்து தனக்குத்தானே எடுத்த முடிவு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஸ்தோத்திரம், எப்போதும் கர்த்தரிடத்தில் விசாரித்து தேவ சித்தம் தானா என்பதை அறிந்து, நாம் செய்கிற காரியங்கள், நம்முடைய கிரியைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமானது தானா என்பதை யோசித்து நடக்கிற போது நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் ஜெயமாகவே இருக்கும். அல்லேலூயா. தாவீது நல்ல ஆராதனை வீரன் தான், நல்ல ஜெபிக்கிறவன் தான், நல்ல அபிஷேகம் பெற்றவன் தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையிலையும் சில தடுமாற்றங்கள் இருந்தது. அல்லேலூயா. ஒரு புறம் இதை தடுமாற்றங்கள் என்று சொன்னாலும், இன்னொரு புறத்தில் தேவன் அவனை சில காரியங்களிலே உருவாக்கி கொண்டு வருகிறார் என்பதையும் அறியணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில இழப்பு, சில நஷ்டங்கள், சில தடுமாற்றங்கள் வருமானால் இது இழப்பு அல்ல, நஷ்டம் அல்ல. தேவன் ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், ஏதோ ஒரு பெரிய காரியத்துக்கு அவர் உருவாக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ஷார்ட்டா நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அந்த 30ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல
கவனிங்க, சிக்லாக் என்கிற இடத்தில் தான் இந்த தாவீதும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனோடு கூட இருந்த ஒரு கூட்டமும் அங்கே இருந்தார்கள். சிக்லாக் என்கிற ஒரு இடம். நன்றாக கவனிங்க, இது அவன் இருக்க வேண்டிய இடமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இது தேவன் அவனை போக சொன்ன இடமா, தேவன் அவனுக்கு கொடுத்த இடமா என்றால் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரத்துல அவன் தன் இருதயத்தில் யோசித்தான். யோசித்த உடனே அங்க பாருங்க, 5ஆம் வசனம் வாசிக்கலாம். பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நாட்டில் உள்ள ஊர்களிலே, யார்கிட்ட கேட்டா? பெலிஸ்திய ராஜாவாகிய ஆகீஸின் இடத்துல போய் கேட்கிறான், உங்க பட்டணங்கள்ல ஒரு இடத்துல நான் குடியிருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடத்தை தரும். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியரை எதிர்த்து நிற்பதற்கும் பெலிஸ்தியர் மூலமாய் வருகிற நிந்தனைகளை எல்லாம் மாற்றுவதற்கும் தான் தேவன் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆனா இப்ப அந்த பெலிஸ்திய ராஜாவின் இடத்திலே போய் என்ன கேட்கிறான்? உம்முடைய பட்டணங்கள்ல குடியிருக்க. நல்ல கவனிங்க, சில நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் யாரிடத்துல எதை கேட்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம், சோதோமின் ராஜா வந்து சொல்லுகிறான், நீ என்னிடத்துல இருக்கிற எல்லா பணங்களை பொருட்களை எல்லாம் எடுத்துக்கோ, ஆனா உன்னுடைய ஜனங்களை மட்டும் எனக்கு தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். கேட்கிற போது ஆபிரகாம் சொல்றான், ஸ்தோத்திரம், ஆபிரகாமை நான் ஆசீர்வாதம் ஆக்கினேன், நான் ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு உம்மிடத்திலிருந்து ஒரு வாரையாகிலும் ஒரு சரட்டையாகிலும் நான் எடுத்துக்கொள்வதில்லை. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்தான். சில நேரங்களில் யாரிடத்திலிருந்து வருகிறது, யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இவன் போய் யாரிடத்துல கேட்க கூடாதோ அவன்கிட்ட போய் கேட்கிறான், உம்முடைய பட்டணங்களிலே எனக்கு ஒரு இடத்தை. இவன் யார்கிட்ட கேட்டிருக்கணும்? யார்கிட்ட கேட்டிருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகள், நீங்க யார்கிட்ட கேட்கணும்? ஆண்டவரிடத்துல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்றான், தயை கிடைக்குமானால் உம்முடைய ஊர்களில் ஒரு இடம் தாரும். ராஜதானி பட்டணத்துல அன்றைக்கு ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. சிக்லாக் அப்படின்னா மனச்சோர்வுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? மனச்சோர்வு. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ராஜாதான், தாவீது ராஜாதான், ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இப்ப பாருங்க, வனாந்தரத்தில் ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். பெத்லகேமியன் ஆகிய ஈசாயினுடைய வீட்டுக்கு நீ போ, அங்கே அவன் குமாரரின் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சாமுவேலை கர்த்தர் அனுப்புறார். சாமுவேல் வந்து ஈசாயினுடைய வீட்டில் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரா வர்றாங்க, ஆனா அத்தனை பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அத்தனை பேரையும் தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த தாவீதை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் சொன்னார், இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. கொஞ்சம் சொல்லுங்க, இவன் தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி ராஜாவின் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டுகிறது. ஊற்றப்பட்டவன் அன்றிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தாவீதின் மேல இறங்கி இருக்கிறார். அவன் மீண்டுமாய் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு அவன் கடந்து போய் விட்டான். ஸ்தோத்திரம். ஒரு காலம் வருகிறது, ஒரு காலம் வருகிறது. அப்பொழுது கோலியாத் என்கிற பெலிஸ்தியன், ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் ராணுவத்தையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்திக்கிறான். அவன் நிந்திக்கிறான். சவுலும் அவனுடைய யுத்த வீரர்களும் எல்லா ஜனங்களும் கலங்கி போயிருக்கிறார்கள்.
இந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் 40 நாள் ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில வந்து நின்று அவன் கூக்குரல் இடுகிறான். யாராவது ஒருவர் தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து மோதிப்பார் அப்படின்னு சொல்லி அவன் கூக்குரல் இடுகிறான். அந்த நேரத்தில் இராணுவத்தில் வேலை பார்க்கிற அந்த தாவீதினுடைய சகோதரர்களுக்கு அவன் ஸ்தோத்திரம் விசாரிக்க போகும்போது சரியா அந்த யுத்த களத்துக்கு அந்த இடத்துக்கு போகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. சரியா அந்த யுத்த களத்துக்கு போகிறான். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் முகாந்தரம் இல்லாமல் கர்த்தர் எங்கேயும் யாரையும் அனுப்புகிறதில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளை, அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை முகாந்தரம் இல்லாம தேவன் எங்கேயும் அவர் அனுப்புவது இல்லை. அல்லேலூயா. சாதாரண டியூட்டி, போஸ்ட் கொடுக்கிற டியூட்டியா இருக்கலாம், ஆகாரம் கொடுக்கிற டியூட்டியா இருக்கலாம், அல்லது சின்ன தகவல் சொல்ல வேண்டிய காரியமா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் அதுல ஒரு முகாந்தரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே பார்க்கிறான், அவன் நிந்திக்கிறத கேட்கிறான். கேட்ட உடனே அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. உணர்வு வந்து இந்த விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தியன் என் தேவனை நிந்திக்கிறான், என் தேவனுடைய இராணுவங்களை நிந்திக்கிறான், தேவ ஜனங்களை நிந்திக்கிறான். அவனுக்கு பொறுக்க முடியல. அபிஷேகம் பண்ணப்பட்டவனால தேவனுக்கு விரோதமா பேசுகிறத கேட்டுட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவ ஜனங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறத பார்த்துட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு உணர்வு, நான் போறேன்னு சொல்றான். எல்லாரும் தடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம். அவன் நம்ம எல்லாரும் தெரியும். அவனுக்கு பலவிதமான காரியங்களை, யுக்திகளை எல்லாம், ராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கறாங்க. ஆனா இவன் ஒரு கூழாங்கல்லினாலே அந்த பெலிஸ்தியன் ஆகிய அந்த கோலியாத்தை அங்கே வீழ்த்தினான். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ இதை வீழ்த்தின உடனே ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. நல்லா பாருங்க, தாவீது கொன்றது. பிரச்சனை அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு ஒரு ஆளை பாராட்டுறாங்களோ அப்போ இன்னொருத்தருக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பொறுக்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், பாராட்டுனா தாவீதை பாராட்டிட்டு போக வேண்டியதானே, ஏன் சவுலோட கம்பேர் பண்ணி பாராட்டணும்? தாவீதே, நீ யுத்த வீரன், நீ பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, நீ பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லி உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற கிருபை பெருசுன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. இங்க பாருங்க, பாராட்டும் போது எப்படி பாராட்டுனா, நம்ம மக்களு சவுல் கொன்றது, தாவீது கொன்றது, அந்த கம்பேரிசன் வச்சு பாராட்டப்படாது. ரொம்ப முக்கியம். இது யார் பாராட்டினா? ஜனங்கள். எல்லாரும் சொல்லுங்க. சில நேரங்கள்ல ஜனங்கள் என்ன செஞ்சு விட்டுருவாங்க, பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாராட்டுறது சிலருக்கு பிடிக்காது. அல்லேலூயா. இதை கேட்ட உடனே சவுலுக்கு என்ன வந்துருச்சு, காய் மாகாரமாய் பார்க்க ஆரம்பித்தான் உள்ளுக்குள்ள. நான் சொல்றேன் சிஸ்டர், பிரதர், தேவனுடைய பிள்ளைகள், மற்றவங்களை பாராட்டும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா, இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது கவனம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு இன்னொருத்தரை பாராட்டும் போது, இன்னொருத்தரை வாழ்த்தும் போது, இன்னொருத்தரை உயர்த்துகிற போது நீங்களும் சேர்ந்து அந்த தேவனாகிய கர்த்தரை அல்லேலூயா என்று சொல்லி ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொன்ன உடனே இவனுக்கு ஒரு பயங்கரமான ஸ்தோத்திரம், அந்த காய்மாகாரம் வர ஆரம்பித்து விட்டது. ஸ்தோத்திரம். இவனை மருமகனாக்கி கொள்ளணும்னு உள்ள வச்சிருந்தான். நல்ல யுத்த வீரனா உள்ள வச்சிருக்கணும்னு நினைச்சான். ஒரு பக்கம் குடும்பத்துல உள்ளேயே வச்சுக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல இவனை உள்ள இருந்துகிட்டே நம்ம கொன்னோம்னு தெரியாம அவனை கொன்னுறணும். பிளான். யார் பிளான்? சவுலுடைய பிளான். அல்லேலூயா. நீ 100 எத்தனை பெலிஸ்தியனுடைய நுனி தோள்களை கொண்டு வரணும்? எத்தனை? பைபிளை வாசிச்சு சொல்லுங்க சீக்கிரம். 100 பேரா? 100 பேரா? 200 பேரா? 300 பேரா? 1 சாமுவேல் 18 25 வாசிங்க.
பெலிஸ்தியரின் 100 நுனி தோள்களினால் ராஜ்யாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க. அல்லேலூயா. பெலிஸ்தியருடைய 100 நுனி தோள்களை அறுத்து நீ கொண்டு வரணும் யுத்தத்துக்கு போயிட்டுன்னு சொல்றான். எது என்ன ஐடியா? இவன் போவான், அவனுங்க இந்த தாவீத வெட்டி வீழ்த்திடுவான் அப்படின்னு சொல்லி ஐடியால இவன் இந்த யுத்தத்துக்கு அனுப்புறான். ஆனா தாவீது ஜெயிச்சுட்டு வர்றான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதில் சொல்றது எல்லாம் ஏதோ ஸ்டோரி சொன்ன மாதிரி இருக்கு. பாயிண்ட்டுக்கு வர்றேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ இதை பார்க்குறான். இப்போ இதில் தாவீது ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனே ஸ்தோத்திரம். இப்போ இவன் யோசிக்கிறான். அங்கே இருக்கும்போது ஒரு ஈட்டியை வச்சு அங்கே சவுல் திரும்ப தாவீதை கொல்ல பார்க்கிறான். அல்லேலூயா. தாவீதை கொல்ல பார்க்கிறான். எப்படி ஆகிலும் தாவீதை அழித்து விட வேண்டும் என்று கொல்ல பார்க்கிறான். கொல்ல பார்த்த உடனே அவனுடைய மகள் மீகாள் இந்த தாவீதை தப்புவிக்கிறா. அல்லேலூயா. தப்புவிச்சு நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி இந்த தாவீதை தப்புவிக்கிறா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழும்பி நிற்கிறான். அவனை கொன்னு போட வேண்டும்னு நினைக்கிறான். அன்னைக்கு தாவீது ஓட ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. அன்னைக்கு தாவீது ஓட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவன் ஒவ்வொரு இடமா ஓடுறான். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஓடுறான்? ஒவ்வொரு இடமா ஓடுறான். கிட்டத்தட்ட 10 இடங்கள் அவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. அவன் ஒவ்வொரு இடமா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல கூட அவன் இருக்கல. அவன் சுத்தி இங்க ஒரு நாள் அங்க கொஞ்சம் அப்படியே இருந்துகிட்டே வரும்போதுதான் கடைசியாக இந்த சிக்லாகுக்கும் வருகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கோலியாத்தை வீழ்த்துவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆனா இப்போ இவன் வாழ்க்கை பிரயாணம் எப்படி இருந்துகிட்டு இருக்கு? ஓட்டமா இருந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க. ஓட்டமா இருந்துகிட்டு இருக்கு. இவன் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு. ஒவ்வொரு இடமா போக வேண்டி இருக்கிறது. நான் சில இடங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவன் போன இடம், இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல டைம் இல்லை. பாருங்க, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. அறிவித்தான். பின்பு அவன் நாயோதியிலே தங்கி இருந்தார்கள். அவன் எங்க போனான்? ஃபர்ஸ்ட் நாயோதி அப்படிங்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆமா. 2வது வாங்க, 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நோபில். அப்ப நோபுக்கு போனா. முதல்ல நாயோதிக்கு போனா, இப்ப 2வது எங்க போறான்? நோபில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறான். அல்லேலூயா. 3வது அவன் எங்க போகிறான்? 22:3. அவன் தாவீது அவ்விடத்தை விட்டு மிஸ்பேக்கு போனான். 3வது எங்க போனா? மிஸ்பேக்கு போனா. அதுக்கப்புறம் பாருங்க 23:1 கேகிலாவுக்கு போனான். 22:1 வாசிங்க. அதுல்லாம் கெபிக்கு போனான். எங்க போனா? அதுல்லாம் கெபிக்கு போனான். 23:14 பாருங்க, சீப்பு வனாந்தரத்துக்கு போனான். அதே 23ஆம் அதிகாரம் 19 பாருங்க, அவன் ஆகிலாவுக்கு போனான். 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க, அவன் மாகோனுக்கு போனான். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, அவன் என்கேதிக்கு போனான். அல்லேலூயா. எங்கெல்லாம் போனான் பாத்தீங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? அதனாலதான் அவன் பாடுறான். தேவரீர் என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீர் எல்லாம் உம்முடைய துருத்தியில் அல்லவோ, உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன இப்ப இவன் எங்க போறான்? நாயோதிக்கு போறான், நோபிலுக்கு போறான், மிஸ்பேக்கு போறான், அதுல்லாமுக்கு போறான், கேகிலாவுக்கு போறான், சீப்புனாந்திரம் போறான், அதுக்கப்புறம் மாகோனுக்கு போறான். இப்படி ஒவ்வொரு இடமா போறான். இவன் ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறான். நான் சொல்றேன், இத்தனை இடத்துலையும் வைத்து தாவீது  ராஜாவாவதற்கு கர்த்தர் அவனை உருவாக்குகிறார்.
இத்தனை இடம் டிராவல் எதுக்கு? அவனை ராஜாவாக்குவதற்கு. நீ வனாந்தரத்துல இருந்து ஒரு சிங்கத்தோடு போராடினது மாத்திரமல்ல, ஒரு கரடியோடு போராடினது மாத்திரமல்ல, இங்கே நீ ஜனங்களோடும் போராட வேண்டும், நீ ராஜாக்களோடும் போராட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பெலிஸ்தியனோடும் போராட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் வச்சு அவனுக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்து அப்படியே உருவாக்கி கொண்டு வருகிறார். நான் சொல்லுகிறேன், இந்த 2024 வருஷத்துல இந்த 11 மாதங்களும் எனக்கு 1வது மாதத்துல இப்படி இருந்தது, 2வது மாதத்துல இப்படி இருந்தது, என் வாழ்க்கையில அனுபவங்கள் மாறிக்கொண்டே வருகிறது என்று நீங்கள் சொல்லுவீர்களானால், கர்த்தர் உங்களை ஒரு ராஜாவாக்குவதற்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவதற்கு, ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி உங்களை உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது? உருவாக்குகிறார். ஏன் எனக்கு இந்த பலவீனம் வந்தது? உருவாக்குகிறார். சும்மா ராஜாவாயிர முடியாது. தாவீத கர்த்தர் உருவாக்குகிறார். இத்தனை இடத்துக்கும் அர்த்தம் இருக்கு. இத்தனை இடமும் நான் சொன்ன வசனங்களை எல்லாம் நோட் பண்ணி இதெல்லாம் போய் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த நடந்த சம்பவங்களை பூரா வாசிச்சு பாருங்க. இந்த சம்பவத்தோடு உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க, தேவன் உங்களை நடத்தி கொண்டு வருவது தெரியும். கரங்களை வெட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் விவரிக்க டைம் இல்லை. அல்லேலூயா ஆமென். இவ்வளவு இடத்துக்கும் அவன் ஓடி 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 அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கடைசியா வந்த இடம் தெரியுமா? சிக்லாக். சொல்லுங்க. சிக்லாக் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் மனச்சோர்வு. எங்க வந்துட்டான்? இவ்வளவு தூரம் ஓடி வந்தானே, இவ்வளவு தூரம் ஓடி வந்த இந்த தாவீது இப்ப வந்த இடம் எது? ஆனா இந்த இடத்துல தேவன் கொண்டு வரல. ஆனா இவனுடைய வாழ்க்கையில இவனே முடிவெடுத்து வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சிக்லாக் இடத்துல வந்து உடனே ஆகீஸ் ராஜா அதை அவனுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு கொடுக்கிறான், அந்த பட்டணத்தை கொடுக்கிறான். நீ இந்த இடத்துல வாசம் பண்ணு அப்படின்னு சொல்றான். 7ஆம் வசனம் வாசிங்க. 16 மாசம் தான் குடியிருந்திருக்கான். எத்தனை மாசம்? 16 மாசம் குடியிருந்தான். 16 மாசம் அந்த இடத்துல குடியிருக்கும் போது இவனுடைய யுத்தத்தை பத்தி ஒரு விஷயம் போட்டிருக்கு பாருங்க. வாசு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? இதெல்லாம் நாங்க கோழியாத்த மட்டும்தான் இது வரைக்கும் வாசிச்சிருக்கோம் பாஸ்டர். அவன் ஒரே ஒரு கல் எடுத்து நெத்தியில் அடிச்சான் பாருங்க, அதோட நாங்க நிறுத்திக்கிட்டோம். நல்லா வாசு பார்க்கணும். அந்த கீழே வாசு பாருங்க. அங்கே இருந்து தாவீதும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் நல்ல போனுங்க. அப்ப சிக்லாக்ல இருந்தது யாரு? எல்லாரும் சொல்லுங்க. யாரு இருந்தா? 3 கூட்டம் இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க. 3 கூட்டம் இருந்துச்சு. ஒன்னு கெசூரியர், இன்னொன்னு கெஸ்ரியர், இன்னொன்னு அமலேக்கியர். 3 கூட்டம் இருந்துச்சு. 3 வகையான கூட்டம் இருந்துச்சு. இவன் எங்க போனாலும் இவன் யுத்தம் பண்ணி தான் இவன் பிடிக்கணும். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளை எங்க போனாலும் சில காரியத்தை யுத்தம் பண்ணி தான் பிடிக்கணும். அதுக்கு பேர் தான் அபிஷேகம். அதுக்குத்தான் அபிஷேகம். தெரியுமா? ஏன் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கிருபை தரணும்? ஏன் ஆண்டவர் உங்களை என்னையும் அபிஷேகிக்கணும்? ஏன் உங்களுக்கு எனக்கு மட்டும் விசேஷித்த ஆவியை தரணும்? ஏன் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வரங்கள் தரணும்? இன்னைக்கு பெற்றுக்கொண்ட அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற. ஏன் தெரியுமா? யுத்தம் பண்ணணும். போன உடனே அங்க பாருங்க, படையெடுத்து போனார்கள். நான் சொல்றேன், பெரிய ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. முதல்ல நான் மேலோட்டமா சொல்லி விடுகிறேன். கர்த்தர் நல்லவர். படையெடுத்து போனார்கள். அவங்க எல்லாரும் பூர்வ காலத்துல இருந்து அங்க குடியிருந்தாங்களாம். அவங்கள எல்லாத்தையும் அவன் விரட்டிட்டு 9ஆம் வசனம், தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது ஆமா, எல்லா ஆட்களை எல்லாம் உயிரோட வைக்க மாட்டான். ஆனா அங்க இருக்கிற கொள்ளை பொருட்களை எல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு ஆகீசின் இடத்துக்கு, ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்,
பாருங்க, இன்று அடுத்த வசனம் சொல்லுங்க. இன்று எத்திசையில் போய் தாவீது சும்மா போனான்னா டெய்லி ஒரு இடம். எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி ஒரு இடம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. டெய்லி அவன் கேட்கிறான், ஆகீஸ் ராஜா, தாவீது பார்த்தீங்கன்னா அவனும் அவன் குரூப்பும் எப்படி இருக்கு? யுத்த வீரர்கள் போற இடத்துல எல்லாம் அடிச்சுட்டு வர்றான். ஆமென். அவன் கேட்கிறான், இன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு எங்க போனீங்க? இன்னைக்கு எந்த திசைக்கு போனீங்க? போற இடத்துல எல்லாம் பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க போற இடத்துல எல்லாம் அடிச்சுட்டு வரணும். அடுத்த வருஷம் கொள்ளதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கொள்ள? ஆத்தும கொள்ள. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆத்தும கொள்ள. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு எத்திசைக்கு போனீர்கள்? டிசம்பர் மாசம் மட்டும் 4 வாரம் மட்டும் போய் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா இந்த சாண்டா கிளாஸ் வேஷத்தை போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டை சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு கைப்பிரதை எடுத்துக்கிட்டு போனா போதுமா? இனிமேல் இந்த வாரம் எங்கு போனீர்கள்? இன்றைக்கு எங்கு போனீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். இனிமேல் சிக்கலாகுக்கு போனாலும் சிக்கல் உள்ள இடத்துக்கு போனாலும் ஜெயம் நமக்கு தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த எந்த ரியர் வேணாலும் இருக்கட்டும், ஆமென். கெசூரியர் கெஸ்ரியர் எந்த ஆளா இருக்கட்டும், அமலேக்கியர் யாரா இருக்கட்டும், ஆமென் சொல்லுங்க. நல்லா அடிச்சுட்டு வந்தான். தாவீதுக்கு எங்க போனீங்க அப்படின்னு சொல்றான். ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? திரும்ப போய் ரிப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு அடிச்சிருவானா. ஒரு ஆளை விட மாட்டானா. அந்த மாதிரி பயங்கரமா யுத்தம் பண்ணுகிறவன் தாவீது. அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பாருங்க. அமலேக்கியனை எல்லாத்தையும் விரட்டி அடிச்சான். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, இந்த அமலேக்கியனை விரட்டி அடிச்சுட்டு அந்த இடத்துல இவன் ஜம்முன்னு அப்படி ஆசீர்வாதமா உட்கார்ந்திருக்கார். ஆமென். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா 28:1 வாசிங்க. இப்ப பாருங்க, அந்நாட்களிலே பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணா யார் மேல? சவுலும் அவன் ஜனங்கள் மேலையும். இப்ப இவன் எங்க இருக்கிறான்? ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறான். யார் கூட? இவன் யாரு கூட இருக்க வேண்டியவன்? நீங்க நல்லா பாருங்க, தவறான டிசிஷன் எடுத்துட்டா சில நேரத்தில் நம்மளே அகைன்ஸ்டா நின்றோம். சிஸ்டர் பிரதர், இருக்கிற இடத்தை விட்டுட்டு தவறான இடத்தை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே சபைக்கு விரோதமா மாற முடியும். ரியலைஸ் பண்ணணும். உனக்கு உங்களை அழைத்த அழைப்புல உறுதியா இல்ல, தவறான டிசிஷன் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு நீ சூஸ் பண்ணி போயிட்டாய். ஆனா நீ அந்த சவுலு கூடவே அந்த தேவ ஜனங்களோட யுத்தம் பண்ணுவதற்கான சூழ்நிலை உருவாகிறோம். அப்படித்தான் உருவாயிருச்சு. பெலிஸ்தியருக்கு விரோதமா, இஸ்ரவேலருக்கு விரோதமா இப்ப யார் போற யுத்தத்துக்கு போறா? பெலிஸ்தியன் கிளம்புறான். பாருங்க, பெலிஸ்தியன் கிளம்பும் போது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனசரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இப்ப யாருக்கு விரோதமா யுத்தம் பண்ண யாரை கூப்பிடுறான்? விசுவாசிக்கு விரோதமா யுத்தம் பண்றதுக்கு. பெலிஸ்தியன் எப்படி கேம் ஆடுறான் பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். உங்க வீட்டுக்குள்ளே நீ மோது. இப்ப யாரு? தாவீது, நீ என் கூட யுத்தத்துக்கு வரணும். யாரை ஜெயிக்கணும்? தாவீது எப்படிப்பட்ட ஆளு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல என் கை போடுவது எப்படின்னு பிரதிஷ்டை உள்ள தேவ மனுஷன். ஆனா இவனை தாவீதை வாங்க அப்படி சொல்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் எல்லாரும் சொல்றான் உடனே தாவீது எங்க பாருங்க, வார்த்தையை விட்டுட்டான் பாருங்க. தாவீது, உமது அடியான் யுத்தத்துக்கு போலாம்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஏதாவது உன்னை எஸ்கேப் ஆகுறதுக்கு சொல்லியிருக்கணும். இல்ல வர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இந்த ஆகீஸுக்கு இவனும் ஒரு இஸ்ரவேலன் என்பது தெரியும், இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது தெரியும். இவன் சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் சொல்றான், நாங்க செய்யறத மட்டும் நீங்க பாருங்க. என்ன சொல்றான்?
எப்படி அடிக்கிறோம்னு பாருங்க. ஆமென் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இந்த வார்த்தையை சொன்னவன, என்னடா நீ எப்படி பவர்ஃபுல்லான வேர்ட் சொல்லிட்ட, உன்னை என்னாலும் என் மெய்க்காவலாம் வச்சு. நல்ல கவனிங்க, என்னைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு இன்னொருத்தனுடைய சப்போர்ட் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும். நல்ல புரியுதா? நல்ல இத்தனை பேருக்கு புரியுது? என்னைக்கு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா நீங்க பேசவோ கிரியை செய்யவோ ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்னைக்கு சாத்தான் உங்களுக்கு சப்போர்ட்டா பலத்தை இன்னும் அதிகப்படுத்த ஆரம்பிப்பான். உன்னை என்னாலும் என் மெய்க்காவலனா, உனக்கு டபுள் ப்ரமோஷன் வரும், உனக்கு ஆசீர்வாதம் வரும், உனக்கு நன்மை வரும், உனக்கு இன்கிரிமெண்ட் வரும், நீ போய் சொல்லு. அல்லேலூயா. அதான் சொல்றான். அல்லேலூயா. இதெல்லாம் நடந்தது. நடந்த உடனே தோத்திரம். அதுக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சவுல் அவனுடைய காரியம் இருக்கு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப பாருங்க 29 வாசிங்க. 1 பெலிஸ்தேர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆப்பெக்கிலே கூடி வரச் செய்தார்கள். நல்ல கவனிங்க. இவனும் எல்லாரும் பெலிஸ்தியர்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள் எல்லாரும் இப்ப யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் போறாங்க. பின்னால யாரும் போறா? பின்தண்டிலே போனான். தாவீது பின்தண்டில போக வேண்டியவனா முன்தண்டில போக வேண்டியவனா? தாவீது என்னைக்கும் முன்னால நிக்க வேண்டியவனா பின்னால நிக்க வேண்டியவனா? நீங்க இடம் சரியா தப்பான இடத்துக்கு போயிட்டா நீங்க பின்னால தான் நிக்கணும். நீ ராஜாவா இருக்க வேண்டியவன் கூஜா தூக்க போக கூடாது. நீ ஃபர்ஸ்ட்ல நிக்க வேண்டியவன் லாஸ்டுக்கு போக கூடாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆகீஸோட பின்தண்டிலே போனானா. ஒண்ணு இவன் போயிருக்க கூடாது, வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். இப்ப புறப்பட்டு வேற போறான். நான் என்ன செய்யறோம்னு பாருங்கன்னு சொல்றான். ஆனா இவனை பின்தண்டிலே வருகிறான். பின்தண்டிலே வருகிற போது அங்க எல்லாரும் சொல்றாங்க, இந்த எபிரேயர் என்னதுக்கு, எதுக்கு இவன் பெலிஸ்தியன் என்ன பண்றான்? இந்த எபிரேயர் என்னத்துக்கு இன்சல்ட் பண்றான்? என்ன பண்றான்? இன்சல்ட் பண்றான். இந்த பெலிஸ்தியன் இந்த எபிரேயர் என்னத்துக்கு? இவன் வந்ததான் நம்ம யுத்தத்தில் ஜெயிக்க முடியுமா? என்னைக்கும் தெரியும் பாருங்க, தவறான இடத்தோடு போய் சேர்ந்து விட்டால் சில கனவீனங்கள் வர ஆரம்பித்து விடும். இவன் என்னடா, அல்லேலூயா, கனவீனம் வர ஆரம்பிக்குது. உடனே சொல்றான் தோத்திரம். உடனே ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம். அதனால் பெலிஸ்தரின் பிரபுக்கள் குறித்த தன் இடத்திற்கு அவனை முதல்ல அனுப்பி விடுங்க. யுத்தத்துக்கு இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன் தெரியுமா? இவன் யுத்தத்துக்கு வந்தா இவன் நம்ம கூட இருந்துகிட்டே இவன் ஆப்போசிட் என்ன இருந்தாலும் இவன் ஒரு இஸ்ரவேலன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. பெலிஸ்தியன் சொல்றான் பாருங்க, அந்த வசனத்தை நல்ல நிதானமா வாசிங்க. யுத்தத்தில் இவன் நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதினாலே தன் ஆண்டவனோட ஒப்புரவாவான், இந்த மனுஷருடைய தலைகளினால். அடுத்த வசனம் சொல்றான், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவோ அடிப்பாடி சொன்னார்கள். அங்க இப்படி அடிச்சுட்டு இவன் வந்தவன் தானே. இப்போ யுத்தத்துல இவனே நம்ம கூடவே இருந்துகிட்டு நம்மளே என்ன செஞ்சிருவான். அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க. தாவீதை பார்த்து சொல்றாங்க, நீ என்ன செஞ்சிரு, திரும்பி போயிரு. இவன் சொல்றான், நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும் ஆகீஸ் ராஜா, நீ ரொம்ப உத்தமம்னு தெரியும், நீ ஒரு உண்மை உள்ளவன்னு தெரியும். கீழே எல்லாம் சொல்றான் எல்லாம். ஆனாலும் இந்த ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க உன்னை வெறுக்கிறாங்க. அதனால தாவீதே நீ என் கூட யுத்தத்துக்கு வர வேண்டாம், நீ உன் இடத்துக்கு திரும்பி போயிரு. அல்லேலூயா சொல்லுங்க.
பாருங்க, முக்கியமான காரியம். இப்போ இவன் இதை முடிச்சுட்டு இவன் கரெக்டா பாருங்க, இவன் வர்றான். வரும்போது 31 எத்தனாம் நாள் ஆச்சு? இப்ப யுத்தத்துக்கு பெலிஸ்தியர்கள் போகிறார்கள். இஸ்ரவேல் யுத்தம் பண்ண இவனை யுத்தத்துக்கு வேண்டான்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. நல்லது, கர்த்தரே இதை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரே இதை செய்தார். இவன் 3வது நாள்ல இவன் திரும்பி அந்த ஊருக்கு, அந்த மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற அந்த சிக்லாகுக்கு வருகிறான். அல்லேலூயா. அந்த சிக்லாகுக்கு வந்தா, சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த சிக்லாகுக்கு முதல்ல வரும்போது இவன் யாரெல்லாம் துரத்துனா? கெசூரியரை துரத்துனா, கெஸ்ரியரை துரத்துனா, இந்த அமலேக்கியனையும் துரத்துனான்ல. இந்த அமலேக்கியனை துரத்தித்தானே விட்டுட்டு அந்த சிக்லாக்குல குடியிருந்தான். ஆனா இவன் என்னைக்கு தேவ ஜனங்களுக்கு ஒரு யுத்தத்துக்கு போகணும்னு போயிட்டு 3 நாள் இவன் திரும்பி வருவதற்குள்ள திரும்ப அமலேக்கியன் வந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. திரும்ப அமலேக்கியன் வந்து இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கொள்ளையடித்து கொண்டு சிறைபிடித்து கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப எல்லாத்தையும் சிறைபிடிச்சிட்டு போயிட்டான். அமலேக்கியன் என்றால் யார்? ஆவிக்குரிய விஷயத்துக்கு வரும். இது நடந்த சம்பவம், நடந்த காரியம். அல்லேலூயா. சிக்லாகுக்கு இவன் வந்த போது இவன் 3 விதமான கூட்டத்தை இவன் ஜெயித்ததாக நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த 27ஆம் அதிகாரத்துல அந்த 3 பேரை குறித்து சொல்ல. 1 கெசூரியர் அப்படின்னு போட்டிருக்கு, அப்படிதானே? என்ன பேரு? கெசூரியர் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது எல்லாரும் ஒரு ஜனத்தை துரத்தணும்னு நினைக்க கூடாது. இது ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாய் இது சில அசுத்த ஆவிகள், சில துரத்த வேண்டிய காரியங்கள், சில காரியங்களை ஜெயிக்க வேண்டிய காரியம். கெசூரியர் என்றால் என்ன அர்த்தம்? மேட்டிமை அப்படின்னு அர்த்தம். மேட்டிமையான கண் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்ல போனா, ஸ்தோத்திரம், அகந்தை உள்ள பார்வையை உடையவன். இப்ப இவன் முதல்ல இவன் ஒரு இடத்துக்கு, ஒரு பட்டணத்துக்குள்ள வர வேண்டுமானால் இவன் ஜெயிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அகந்தையை, பெருமையை, மேட்டிமையான இந்த பார்வையை இவன் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கெசூரியரை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? மேட்டிமையான இந்த கண். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது முதல்ல யாரை ஜெயிச்சான் தெரியுமா? அவன் ஒரு பெருமை, ஒரு அகந்தை என்கிற விஷயத்தை அவன் ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்ம எதை ஜெயிக்கணும்? நமக்குள்ள எழும்புகிற மேட்டிமைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாழ்மை உள்ளவர் ஜனங்களை தான் கர்த்தர் தேடுறாரு. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பெருமை உள்ளவன், பைபிள்ல இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. சாத்தான் எதிர்த்து நிற்கிறது இல்ல, தேவனே எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தாழ்மை தேவை என்று கர்த்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதே, நீ முதல்ல கெசூரியரை ஜெயிக்கணும். உனக்குள்ள எழும்புகிற மேட்டிமைகளை ஜெயிக்கணும். உனக்குள் எழும்புகிற சில பெருமைகளை ஜெயிக்கணும். படிப்பை வச்சு பெருமையா, பணத்தை வச்சு பெருமையா, பிறந்த குடும்பத்தை வச்சு பெருமையா, நான் அழகுள்ளவன், நான் பெரிய பலசாலி என்கிறதுல பெருமையா? மேட்டிமையை முதல்ல ஜெயிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை. தாழ்த்துறீங்களா சிஸ்டர், பிரதர்? தாழ்த்துறீங்களா? உங்க மனசுல தாழ்மை வருதா?
இந்த மனசுல தாழ்வா வரலன்னா நம்ம கர்த்தரை அறிவுல வளர முடியாது. கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் நிற்கிற காரியம் வந்துவிடும். ஏன் தெரியுமா மேட்டிமை வருது? ஆண்டவரை நெருங்கக்கூடிய அந்த அறிய வேண்டிய அந்த அறிவை இந்த மேட்டிமை தடுக்குது. நான் ஒன்னு சொல்லட்டா, எனக்கு எல்லாம் தெரியும்னு என்னைக்கு நினைச்சிட்டீங்களோ அன்னைக்கு முடிஞ்சது. எனக்கு நான் நல்ல ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு நல்ல ஜெபம் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவுட். அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நீ சகலத்தையும் நீ தொடர்ந்து அதை பிடித்துக்கொள், திருப்பிக் கொள்ளுவாய். நீ என்ன செஞ்சுக்கணும்? பிடித்துக்கொள். அல்லேலூயா சொல்லுங்க. பிடித்துக்கொள். அப்படின்னா நம்ம ஏற்கனவே பிடிச்சு வச்ச சில விஷயம் உண்டு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. நான் அடைந்தாயிற்று அல்லது தேறினவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா வாசிங்கள. நான் அடைந்தாயிற்று முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எப்படி ஓடுறான் பாத்தீங்க? ஆசையாய் தொடருகிறேன். நான் பிடித்துக் கொள்ளும்படி ஓடுகிறேன். தாவீதை பார்த்து சொன்னார், நீ பிடித்துக் கொள்ளும்படி போ. அல்லேலூயா. தொடர்ந்து போ. அப்படின்னா என்ன? நான் ஏதாவது பெற்றுக்கொண்ட பவுல் சொல்றான், நான் அடைந்தாயிற்று, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறது இல்ல. இல்ல, நான் சொல்றேன், இது ஒரு மேட்டிமை. இது ஒரு மேட்டிமை. ஆமா, நல்ல ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகமும் வந்துட்டு, அந்நிய பாஷையில நான் இப்போ நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியுது, எனக்கு கொஞ்சம் ஜெபம்னு தெரியுது, எனக்கு கொஞ்சம் பைபிள்லாம் தெரியுது, என்னால் இப்போ ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்ய முடியுது என்ற நிலை வந்தாலும், நீ அதை பிடித்தவனாய் இருந்தாலும் அவர் சொன்னார், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து வாசிங்க சிஸ்டர். அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடருகிறேன். அங்க ஆசையாய் தொடருகிறேன், இங்க நான் தொடருகிறேன். அப்படின்னா எனக்கு இப்ப எல்லாம் தெரியுங்கிறது இல்ல. என்னைக்கு எனக்கு எல்லாம் வந்துட்டு நான் வளர்ந்துட்டேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு சொல்றாரு, நீ வளரல. அல்லேலூயா சொல்லுங்க. வளரல. ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நல்ல கவனிங்க, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், நல்ல கவனிங்க. அப்ப இந்த எல்லா மேட்டிமை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? இது தேவனை நான் அறிகிற அறிவுல என்னை வளர விடாம செய்து. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நல்லா ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் பாட்டு பாடுவேன், நோ நோ. இந்த வருஷத்தின் கடைசியில இதுவரைக்கும் நான் என்ன செஞ்சோங்கிறது இல்லை, பின்னானவைகளை மறந்து, அல்லேலூயா சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு அழைத்த அழைப்புல நான் ஓட ஆசையாய் தொடருகிறேன். கரங்களை வேட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க.
இந்த மேட்டிமை வர விடக்கூடாது. மேட்டிமை நான் ஒன்று சொல்லட்டா, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த வளர்ச்சியில எண்டே வரல. அது பைபிள் சொல்லுகிறது. சபை என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை பூரண புருஷனா மாத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றாச்சு, அந்நிய பாஷை வந்தாச்சு. எதுக்கு? அந்நிய பாஷை வந்த உடனே முடிஞ்சுதா? முடிஞ்சுதா? இன்னும் இருக்கு, இன்னும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 17 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள், இங்க பாருங்க, மேட்டிமை என்ன செய்து? அறிய வேண்டியதை, ஆண்டவரை குறித்து அறிய வேண்டியதை தடுக்குது. இங்க சொல்றாரு, மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையை பார்த்து சொல்றாரு, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது திருப்தி ஆயிராத. அந்நிய பாஷை வந்துட்டுன்னா உன்னை திருப்தி ஆயிராத. நீ எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டோன்னு நினைச்சிராத. உனக்கு இன்னும் ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிய நீ இன்னும் பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட தெளிவு இல்லை, அபிஷேகம் இருக்கு, தெளிவு இல்லை. தெரியுமா? தெளிவே இல்லை. சும்மா கைத்தட்டி, சும்மா பாட்டு பாடி, சும்மா ஒரு ஜபம். நோ சிஸ்டர், நோ பிரதர். பவுல் சொல்றாரு, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. இது கர்த்தருடைய வருகையில நம்ம போவதற்கான நம்முடைய சொந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அபிஷேகம் தான். ஆனா சொல்றாரு, அந்த ஆவி, தெளிவை அளிக்கிற ஆவியை நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிற 19 சொல்றாரு, நீங்க அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கணும். இன்னும் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளா, அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டோன்னு இருக்க கூடாது, இன்னும் தெளிவுக்குள்ள வரணும். இன்னும் வேதத்தை வாசிக்க. நான் சொல்லட்டா, உண்மையான அபிஷேகம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உண்மையான அபிஷேகம், பரிசுத்த ஆவியாருடைய கிரியை வேதத்துக்கு திரும்ப வைக்கும். அதுதான் தெளிவு. நீங்க அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம்னு சொல்றவங்க ஒரு வசனத்தை மீறி நடக்க உங்களால முடியாது. அதுக்கு மேல மீறி நான் நடப்பேன் பாஸ்டர்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சந்தேகம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடணும். விக்கிரக ஆராதனை பற்றி பைபிள் பேசுது. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் விக்கிரக ஆராதனை என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பொருள் ஆசை. சரிதானா? சரிதானா? வசனம் என்ன சொல்லுது? பொருள் ஆசை. கலாத்தியருக்கு எழுதுற நிருபத்தில் தானே இருக்கு. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை கொலோசியர்ல இருக்கா? ஸ்தோத்திரம். எஸ், 3 அதிகாரம், 3 அதிகாரம் முதல்ல இருந்தே வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள, நல்ல கவனிங்க, எத்தனை பேர் உண்மையிலே கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்று புதுசா மாறி இருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மேலானவைகளை தேடணும். அவர் சொல்ல, பூமியில் உள்ளவைகளை. இன்னைக்கு சர்ச்சுக்கும் வந்துட்டு நல்ல நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நல்லா ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாடி தேடுறது பூரா எதை? பொண்ணு, பொருள், பணம். பூமியில் உள்ளவைகளை அல்ல,
நல்லா பாருங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர் என்ன செஞ்சிட்டீங்க? அது நீங்களே சொல்லியிருக்கீங்க, நீங்களே சொல்லிக்கிடுங்க. ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேரும் நம்ம பாஷையில நீங்களே சொல்லிக்கிடுங்க. நான் அந்த வார்த்தையை சொல்லல. அல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள். கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து எப்ப வெளிப்பட போறாரு? அல்லேலூயா. சீக்கிரம் வரப்போறாரு. சீக்கிரம் மத்தியாகத்துல வரப்போறாரு. வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்களும் நானும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமே, ஆண்டவரை மகிமைப்படுத்துறோமே, தொழுது கொள்றோமே, எதுக்கு? அவர் வெளிப்படும் போது நம்மளும் அவருடைய வருகையில எதிர்கொண்டு போனோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதுக்குத்தான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனம், அந்த மகிமையில நீங்க வருகையில போக வேண்டும் என்பதினாலே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்யிச்சை, பாருங்க, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற, இந்த வசனத்தை நீங்க நல்லா வாசிக்கணும். விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசையை திரும்ப வாசிங்க. விக்கிரக ஆராதனைய பொருளாசை ஆகிய இவைகளை உங்கள் பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை. எங்க உங்க அவயவங்கள்னா என்னது? அவயவங்கள்லாம் என்னது? கண்ணு, காது, மூக்கு, கை, காலு. இந்த அவயவங்கள்ல இந்த விக்கிரக ஆராதனையான இந்த பொருளாசைய பூமி உண்டு பண்ணுதான். அவயவங்கள்ல என்ன விக்கிரக ஆராதனை வருது? ஹலோ, அவயவங்கள்ல என்ன விக்கிரக ஆராதனை வருது? பொருளாசை. பொருளாசை சொல்லுங்க. புரியுதா? இது ஒரு அவயவமா இல்லையா? இது ஒரு அவயவமா இல்லையா? இதுல பொருளாசை இருக்கா இல்லையா? ஹலோ, இது ஒரு அவயவம் தானே? இது ஒரு அவயவம் தானே? இருக்கா? இந்த அவயவத்துல பொருளாசை இருக்கா? இது ஒரு கழுத்து, ஒரு அவயவம் தானே? நான் சொல்றேன், இப்ப நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை செய்யறவங்களா இல்லையா? உங்கள் அவயவங்களை போட்டிருக்கா? வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க. பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசையை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நல்லா பாருங்க, நம்ம சரீரத்தை எப்படி கொடுக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, சரீரங்களை எப்படி கொடுக்கணும்? எங்க விக்கிரக ஆராதனையை வச்சுக்கிட்டு எப்படிங்க பரிசுத்தமா கொடுக்க முடியும்? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் அவயவங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் கையை உயர்த்துங்க பாப்போம். பாதியை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, பாதியை ஒப்பு கொடுக்கல. அப்படித்தானே? ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்தாராம்.
ஞானஸ்நானம் எடுக்கும்போது எல்லாரும் எடுத்துட்டு இருக்கும்போது அவரும் எடுத்தாராம். அப்போ கை எப்படி ஒஸ்திக்கிட்டாராம். ஒஸ்திக்கிட்டு, பாஸ்டர் எங்களுக்கு பிரதர் கையை கீழே போடுங்க, நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். இல்லை பாஸ்டர், இந்த கையை மட்டும் ஞானஸ்நானம் வேண்டாம், இந்த கைக்கு மட்டும் ஞானஸ்நானம் வேண்டாம். ஏன் இந்த கைக்கு ஞானஸ்நானம் வேண்டாம்? வெளியே போய் ஒருத்தனை வெட்ட வேண்டியிருக்கு. வெளியே போய் ஒருத்தனை இந்த கை, அப்ப இந்த கை என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. கை என்ன செய்யல? ஞானஸ்நானமே எடுத்தாலும் அவன் கை என்ன மாட்டான். நான் சொல்றேன், நம்ம ஆராதனைக்கே வந்தாலும், ஆண்டவரையே ஆராதிச்சாலும், நன்மைகளையே பெற்றாலும், எல்லாத்தையும் பெற்றாலும் நம்ம என்ன செய்ய மாட்டாங்க? ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தை இன்னும் நம்ம சில பேர் என்ன செய்யல? ஹலோ, நம்ம ஆராதனை சரியானு யோசிக்கணும். 12:1 திரும்ப வாசிங்க. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு. எங்க ஒப்பு கொடுக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. சரண்டர். சரண்டரை கொஞ்சம் கொஞ்சமா பண்ண முடியுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காங்க, இப்போ ஒரு குற்றவாளி போய் சரண்டர் ஆகுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சரண்டர் ஆக முடியுமா? சரண்டர்னா என்னது அர்த்தம்? முடிஞ்சது. அது என்ன, நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்துட்டேன். எப்போ ஒப்பு கொடுக்கலையாம்மா? இன்னும் ஒப்பு கொடுக்கலையே. இன்னும் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இன்னும் உங்க அவயவங்கள்ல இன்னும் போராடிக்கிட்டு இருக்க. இன்னும் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கலையே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், உண்மையான அபிஷேகம் வசனத்துக்கு திரும்ப வைக்கும். வசனத்துக்கு திரும்ப வைக்கும். கிரியை செய்யும், கிரியை செய்யும். இல்ல அது அப்படித்தான். நம்ம பாட்டுல வாழுவோம் அப்படின்னா அடுத்த வசனம் 12:2 இந்த உலகத்துக்கு ஒத்த. அப்ப அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. செகண்ட் என்ன சொல்றாரு? நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி என்ன பண்ணலாம்? போடலாம். இன்னைக்கு சபைக்கே வந்தாலும் எல்லாரும் என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம்? ஒப்பு கொடுக்கல. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்ப தேவனுடைய பிரியம் என்ன, தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று அப்ப பாருங்க. இந்த பகுத்து அறியறதுக்கு என்ன செய்யணுமா? உங்கள் மனம் புதிதா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. மனம் புதிதாகிறதுனாலே எத்தனை பேர் மறுரூபமா இருக்கீங்க? மனசு என்ன ஆகணும்? அல்லேலூயா. வேண்டாத விஷயங்கள் என்னை விட்டு அகன்று போக வேண்டும். என் உள்ளுக்குள்ள வெளியே எல்லாவற்றிலும் வேண்டாத காரியங்கள் அகன்று போகணும். இந்த உலகத்துக்கு ஒத்த அந்த வேஷம் தரிக்கிற காரியம் என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் சரண்டர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கீரே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கீரே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன்.
சுகந்த வாசனையா முகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த முகர்ந்து. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க. ஆண்டவர் இந்த காரியங்களால பிரியப்படுவாரா? நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த விக்கிரக ஆராதனை ஆகிய இந்த விஷயம், இந்த பொருளாசை என்கிற ஒரு விஷயம் நம்ம சரீரத்தில் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கு அடிப்படையாக இருப்பது மேட்டிமை. இது இந்த கர்த்தருக்குள்ள நம்ம இன்னும் அவரை அறிஞ்சு இன்னும் அவருக்குள்ள நெருங்கி வருவதை தடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதே நீ முதல்ல கெசூரியனை வீழ்த்தணும், மேட்டிமையை அடிச்சு உடைக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்தா தேவனுடைய பிள்ளையா தெரியணும். உங்களை பார்த்தா எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளையா தெரியணும், மகிமையா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட நினைக்க கூடாது. நான் சொல்றேன், அபிஷேகம் பெற்றோம் அபிஷேகத்துல நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், வாழ்க்கையில மாற்றம் வராம என்ன ஜெபம்? 2024 நான் இதை விட்டுட்டேன். 2024 நான் மறுரூபம் ஆயிட்டேன். ஏதாவது ஒண்ணு அல்லேலூயா. ஆண்டவர் அறிகிற அறிவுல வளரணும். ஏன் தெரியுமா நான் இவ்வளவு காரியங்களை கடைசி காலத்துல வாழுகிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய மகிமையில வெளிப்படுவதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒன்று உங்களை என்னை தடுத்துடக்கூடாது சிஸ்டர். ஏதோ ஒன்று உங்களை என்னை தடுத்துடக்கூடாது. அவர் எனக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை நான் இழந்து போக கூடாது. அதனால தான் சொல்றான், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. அல்லேலூயா. எனக்கு வச்சிருக்கிற லக்கை நோக்கி நான் ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ண தெரியும், நல்லா பாட்டு பாட தெரியும், நல்லா பைபிள் தெரியும். நோ, திரும்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. திரும்ப எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு? அல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாருங்க. 2ல இருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை, எங்க ஆண்டவர் தயை உள்ளவர் தானா? ஆண்டவர் தயை உள்ளவர் தானா? என்ன தயை? எஸ், மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவரா இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்ன மன்னிச்சிருக்கிறார், எனக்கு மனம் இறங்கி இருக்கிறார், என் பாவத்தை மன்னித்திருக்கிறார், என் அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறார், என் மீறுதல்களை மன்னித்திருக்கிறார், எனக்கு இரக்கம் செய்திருக்கிறார், அவர் தயவு உள்ளவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் ருசித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்றீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க சொல்றாரு, நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தை முதல்ல விடுங்க. இந்த மூஞ்ச தூக்கிட்டு போறதெல்லாம் விடுங்க. முதல்ல துர்க்குணம். இன்னும் ஒருத்தரை பார்த்து சிரிச்சு பேச முடியல, இன்னும் ஒருத்தரை பார்த்து ஒரு சமாதானமா இருக்க முடியலன்னா அதுக்கு பேர் என்ன குணம்? சகல துர்க்குணத்தையும் கபடம். கபடம் மனசுக்குள்ள உள்ள என்ன இருக்கு? கபடு. இன்னைக்கு ஒருத்தட்ட பேச பயமா இருக்கு. இவங்க பேசும்போதே உள்ள 4 விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றான்? எங்க பிசினஸ் மேன் அப்படி பேசுறான். நீங்கள் நான் என்ன பிசினஸ் மேனா? கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லையா? நம்ம நீதி செய்ய வேண்டாமா? உண்மையா இருக்க வேண்டாமா? பரிசுத்தமா வாழ வேண்டாமா? இருதயத்துக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு. நான் சொல்றேன், இவ்வளவு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுமா? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை சொல்லி பழகுங்க.
அல்லேலூயா. பேபி கிட்ட எல்லாம் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான். சொல்றேன், பரவாயில்ல, யாரு எப்படி நினைச்சு போட்டோம், உண்மையை பேசு. இன்னொருத்தர் என்னமோ நினைப்பாங்கிறதுக்காக நம்ம ஒண்ணு அறிஞ்ச விஷயத்த தெரிஞ்ச விஷயத்த நீ சொல்லாம இருக்க வேண்டாம். உண்மையை பேசு. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும். நான் சொல்றேன், உள்ளுக்குள்ள கபடான என்ன நினைச்ச கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கணும். புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஆமென். அப்படியே இயேசுவானவர் அவர் ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே அங்கே புறாவை போல ஆவியானவர் மேல இறங்கினார். எத்தனை பேர் சொல்றீங்க, என் மேலையும் கர்த்தர் புறாவை போல இறங்குவார்? ஏன்னா இதோ நாத்தான் வேலை பார்த்து சொன்னார், இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். சொல்லணுங்க, சொல்லணும். இவன் இருதயத்துல வஞ்சகம் கிடையாது. கணவன் மனைவி கிட்ட பேசும்போதே, மனைவி கணவன் கிட்ட பேசும்போதே உள்ளுக்குள்ள என்ன வச்சு பேசுறாங்க? பயங்கரம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பொடி வச்சு பேசுறதுன்னு. நான் எப்படிங்க கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசித்து பார்த்து ரட்சிக்கப்பட்டோம், நான் அபிஷேகம் பெற்றோம், இங்க வந்தா கைத்தட்டி ஆவியில நிறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பேசுறது பூரா என்னதான்? அவர் சொல்றாரு, இதெல்லாம் உங்களுக்குள்ள என்ன செய்யுது? எழும்புது. சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகங்களையும் இந்த பொறாமைகளையும், எல்லாரும் சொல்லுங்க புறங்கூறுதல். எல்லாரும் சொல்லுங்க புறங்கூறுதல்னா என்ன? அப்படி கிடையாது ஆபிரகாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு ஒரு ஆளை பத்தி இன்னொருத்திட்ட சொல்றது, இந்த போட்டு கொடுக்குற வேலை கோல் சொல்லுதல்னு பைபிள்ல இருக்கு. புறங்கூறுதல். அல்லேலூயா. இப்ப என்கிட்ட இருக்கிற விஷயத்தை பூரா வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லிட வேண்டியது. உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை பூரா வாங்கிட்டு என்கிட்ட சொல்லிட வேண்டியது. இது என்ன வேலை? பைபிள்ல சொல்லுது, ஆண்டவர் புறங்கூறுதவங்கிட்ட ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? அவனுக்கு வெளிப்பாடே இருக்காது. நான் பைபிள் படி சொல்றேன். யாரெல்லாம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் புறங்கூறி சொல்றாங்களோ, பைபிள் சொல்றாரு, புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். அவங்கிட்ட ரகசியத்தை சொல்ல முடியாது. ஏன்? அவன் இன்னொருத்தட்ட சொல்லாம அவனால. அதனால இப்படி கோல் சொல்ற ஆளு, புறம் சொல்ற ஆள்கிட்ட ஒரு வெளிப்பாடும் வராது. அல்லேலூயா. சகல வித புறங்கூறுதல் ஒழித்து விட்டு, எல்லாரும் சொல்லுங்க ஒழித்து விட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒழித்து விட்டு நீங்க இப்ப வளரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வளரணும்னா இதெல்லாம் விடணும். வளரணும்னா என்ன செய்யணும்? விடணும். நீங்கள் வளரும்படி, எல்லாரும் சொல்லுங்க, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாலின் மீது வசனத்து மேல வாஞ்சியா இருங்க. இதுக்கு பேரு ஞானப்பால். எல்லாரும் சொல்லுங்க, ஆரோக்கிய பால், ஆவின் பால் அல்ல, இது ஞானப்பால். எனக்கெல்லாம் பைபிள் அவ்வளவு ஆசைங்க. அல்லேலூயா. என்னெல்லாம் கொண்டு எங்கேயாவது பத்துமித்தி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போடுங்க, ஒரு பைபிளை மட்டும் கொடுத்துருங்க, நான் வாழ்ந்துருவேன். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவன் உள்ள வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை. இத ருசி பார்த்ததுனால வைராக்கியம் வருது. அல்லேலூயா. எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு சொல்றான். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறான், என் வாக்கின்படியே அன்றி அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த மேட்டிமைகளை, இந்த கெசூரியனை நீங்கள் நான் அழித்து போட வேண்டும். அல்லேலூயா.
நம்ம எல்லாருக்குள்ளே மேட்டிமை வரவிடக்கூடாது. ஆமென். சிக்லாகுக்கு வந்தவன் முதலாவது அந்த மேட்டிமையை உடைச்சான். கர்த்தர் நல்லவர். இனி வருகிற வாரங்களில் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்ல. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் நான் என் வளர்ச்சியை தடுக்கிறதற்கு அல்லேலூயா எனக்குள்ள எழும்புகிற அந்த மேட்டிமை காரணமாயிருக்குமானால், இன்னைக்கு கர்த்தர் வருவாரானால், என்னை தடை செய்கிற காரியம் ஏதாகிலும் இருக்குமானால் கர்த்தர் அதை எடுத்து போடுங்கப்பா. எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறீங்க? அப்படியே முழங்கால் படியிடுவோம். ஓ நன்றி ஆண்டவரே. ஓ ரபா ரபா ரபா. உண்மையிலே கர்த்தர் பேசுறார். வசனம் பேசினாரு, வசனம் கிரியை செய்தனா. ஒப்பு கொடுங்க. உலகத்தை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. உலகம் அவர்களுக்கு பாத்திரம் ஆயிருக்கவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. ஜெபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உமக்கு பிரியமானதை செய்யணும். உமக்கு பிரியம். இந்த 12வது மாசத்துல என்ன நான் சுத்திகரித்துக் கொள்ளணும். எனக்கு இன்னைக்கு நெருக்கம் இருக்கிறது, பாடு இருக்கிறது. நான் சிக்லாகுக்கு வந்து நிக்கிறேன், ஆனாலும் அங்க கெசூரியன் நான் முதல்ல விரட்டிடுவேன். நான் நெருக்கப்படுகிற சூழ்நிலை வந்தாலும் கூட ஒருவேளை அந்த நெருக்கத்துக்கு காரணம் ஒரு மேட்டிமையா கூட இருக்கலாம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? உங்க அவயவங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்குமா? விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி பிரசன்னம். தேவ நம் ஆமென். ஹல்லேலூயா. பிரசன் கபலதல பரபோ நம் உலகமெல்லாம் மாயையா. உணர்ந்து சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? இந்த உலகத்துக்குரிய காரியம், இந்த மாயை என்னை விட்டு விலகட்டும். போதுமையா அன்பொன்றே யா பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதும் வியாபித்து இறங்கி வரட்டும். கர்த்தருடைய ஆவியின் வல்லமை இறங்கட்டும். பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, நாயகனே, கைவிடாத தூயவனே, கை மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான அந்த பரிசுத்த ஆவியை உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவீராகப்பா. பிரசன்னம் இன்னும் உம்மை இன்னும் இன்னும் இன்னும்
லப இக்கபரத லபரபோ பிரசன்னம் தேவ நம் ஹல்லேலூயா தேவ பிரசன்னம்